ஊரில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய சத்துணவு அரிசி மற்றும் முட்டைகளை பள்ளியிலிருந்து கடத்தி அரிசி கடத்தும் கும்பலுக்கு விற்பனை செய்த சத்துணவு பணியாளர் மற்றும் தலைமை ஆசிரியை மீது வழக்கு பதிவு. அதேபோல் அரிசி கடத்தும் கும்பலை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு 210 கிலோ அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு திட்டமானது 1982ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் மாணவ மாணவிகளின் வருகையை தக்க வைப்பதற்காகவும் அதேபோல் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அளவை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டமானது துவங்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 49வது வார்டு செரங்காடு பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் சத்துணவு பணியாளராக சுமதி என்பவர் கடந்த 8 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட அரிசி மற்றும் முட்டைகளை சத்துணவு பணியாளர் சுமதி அரிசி கடத்தும் நபரிடம் கொடுத்து விற்பனை செய்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை எஸ்பி பாலாஜி சரவணன், டிஎஸ்பி ராஜபாண்டியன் ஆகியோர் உத்தரவின் பேரில் திருப்பூர் செரங்காடு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் குப்புராஜ் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசு சார்பில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அரிசி மற்றும் முட்டைகளை பணத்திற்காக ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட பெரிய தோட்டம் பகுதியை சேர்ந்த இக்பால் என்பவருக்கு கொடுத்து ரேஷன் அரிசிகளை மாவாக அரைத்து திருப்பூர் பெரிய தோட்டம், டூம்லைட் ஏரியா, செரங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசியை பள்ளியிலிருந்து திருட்டுத்தனமாக எடுத்து அரிசி கடத்தும் நபர்களிடம் கொடுத்து விற்பனை செய்த செரங்காடு அரசு நடுநிலைப் பள்ளியின் சத்துணவு பணியாளர் சுமதி மற்றும் தலைமை ஆசிரியர் பிரேமா ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் ரேஷன் அரிசிகளை பள்ளியிலிருந்து பணம் கொடுத்து வாங்கி மாவாக அரைத்து விற்பனை செய்து வந்த அரிசி கடத்தல் வியாபாரியான காங்கேயம் கிராஸ்கட் பகுதியை சேர்ந்த இக்பால் என்பவரை கைது செய்து அரசு பள்ளியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட 210 கிலோ ரேஷன் அரிசிகளை தற்போது பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கைது செய்யப்பட்ட அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த இக்பால் யாருடைய கூட்டாளி, யார் சொல்லி ரேஷன் அரிசிகளை இக்பால் கடத்தி வருகிறார், அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த வேறு யாராவதுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் இக்பாலிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல் அரசு பள்ளியில் சத்துணவு பணியாளராக பணியாற்றிக் கொண்டு அரிசி கடத்தி விற்பனை செய்து வந்த சத்துணவு பணியாளர் சுமதி தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமா மீது வழக்கு பதிவு செய்ததற்கான எந்த உத்தரவு நகலையும் தங்களுக்கு அனுப்பாததால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்போது தலைமை ஆசிரியர் பிரேமாவிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக திருப்பூர் மாவட்ட கல்வி அலுவலர் பழனி தற்போது தெரிவித்தார். அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய அரிசி மற்றும் முட்டைகளை பணத்திற்காக பள்ளியிலிருந்து எடுத்து அரிசி கடத்தும் கும்பலிடம் விற்பனை செய்த பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மீதும் அரிசியை எடுத்து சென்ற அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த நபர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவ மாணவிகளின் பெற்றோர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. எப்படி பொழுது படிப்ப கொஞ்சம் தான் போடுறாங்களா? முன்னாடி அந்த ஆள் வண்டியில் கொண்டு போகிறது கீழே இருக்குது ஸ்கூல் அரிசி, மேலே இருக்க சாக்கு வந்து முட்டை உள்ளே வச்சு மூடி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. பின்னாடி அந்த பொம்பளை போகுதுல, அது பையில் வச்சுருக்கிறது பூரா முட்டை உள்ளே வச்சு முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போகுது. இப்படியே தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கம்மி, அளவு சாப்பாடு போட்டு இப்படியெல்லாம் கடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் லஞ்சு டயத்தில் சாப்பிட்டு இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு போனது இது 4 மூட்டை வண்டியில் வச்சு ஸ்கூலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்களே பாருங்கள்.